ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு ஏப்ரல் 3, டைம் சரியா 9:15 ஏஎம். சரியா? இந்த டாப்பிக்கில் நான் பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்புகள்லாம் பாருங்கள். வானத்தில் பறக்கிற ஏரோப்ளேனு, ராக்கெட்டு, சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே மனுஷங்களால் உருவானது தான். உங்களை மாதிரி, என்ன மாதிரி இப்போ இருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷங்களால் உருவானது தான், இல்லையா? ஓகே. உங்களாலையும் முடியும். அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஓகே, அதுக்கான படிப்புகள், அதுக்கான அறிவியல், ஓகே, இது தயவுசெய்து வந்து ஸ்டடி, லேர்னிங்காக மட்டும் இல்லை. எப்பவுமே நம்ம வெற்றி எதில் அடங்கி இருக்குன்னா, எது மற்றவங்களால நல்ல செயல்கள், நல்ல செயல்கள், அந்த நல்ல செயல்கள் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த நல்ல செயல்கள் மற்றவங்களால முடியாததை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆமாங்க. அதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க. அந்த வெற்றிங்கிறது வந்து ஒரு அபரிதமான உழைப்பு, அர்ப்பணிப்பு, ஓகே, எல்லாமே இன்வால்வ்டு அதுல. அது ஒரு பேஷன். ஓகே. அதாவது நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி. ஓகே. அது வந்து அப்பதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு நாள்ல நீங்க எப்படி இயங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம். முதல் கஷ்டம் வர்றது வந்து உங்க மனசுகிட்ட இருந்து தான். மூளை, மனசு எல்லாமே டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இயங்கணும். அதுதான் சேலஞ்ச். நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாங்க, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறாங்க. எ எப்படியோ ஒரு தனி நபராலோ, ஒரு தனி மனுஷனாலோ, இல்ல டீம் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகே. ஒரு 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 சின்ன குழு. அந்த குழுவுல வந்து மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள்லாம் இயங்கி தான் டே அண்ட் நைட் இயங்கி தான் ஒரு கண்டுபிடிப்ப இந்த உலகத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, ஓகே, அவங்க எதுல வந்து இயங்குறாங்களோ, அது அவங்களுக்கு ரொம்ப டெய்லி லைஃப்ல பெரும்பாலான பெரும்பாலான நேரங்கள அதனுடனேயே செலவழிக்கிறவங்களா இருப்பாங்க. தயவுசெய்து நான் சொல்றத உள்வாங்கிக்க ட்ரை பண்ணுங்க. அது அவங்களோட துறை. அந்த துறையில சதா இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது, பிற்காலத்துல. வெற்றிங்கிறது பயங்கரமான வெற்றி. லைஃப் செட்டில்டு முடிஞ்சது. ஆரம்பத்துல 15, 20 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. புற்றுநோயால இறந்து போனார் இல்லையா? ஆப்பிள் ஐஃபோன் ஓனர். ரொம்ப எளிமையா சொல்றேன். அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓகே, பேரு டக்குன்னு வரல. ஓகே. அவ்வளோதான். அதில அப்படியே உள்ள இறங்கிரணும். அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு எதிர்ப்பு, சவால்கள், வாழ்க்கையோட பிரஷர்ஸ் அத பத்திலாம் கவலையே கிடையாது. அதில இயங்கிட்டே இருக்கிறது தான் வேல. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மைண்டட், சிங்கிள் நோக்கம். ஒரே நோக்கம். அதில நோ டிஸ்டர்பன்ஸ். தொந்தரவுகளே இல்ல. அதை நோக்கிய ஒரு பயணம். அவ்வளதான். அதில வெற்றி கிடைக்குமா? தோல்வி கிடைக்குமா? ஆனா ஆனா அவங்களுக்குள்ள தெரியும். கண்டிப்பா அது வெற்றி அடையும்ன்ட்டு.
ஆனா நிஜமா. ஆனா ஆரம்பத்துல அந்த ஒரு உழைப்பு போடுறாங்க பாருங்க, அதெல்லாம் பயங்கரம். நம்மளுக்கு நமக்கு என்னன்னா, ஓகே ஒரு ஆலமரத்த பார்க்குறோம். பச்சை பசேல்னு இருக்கு, விழுதுகள்லாம் தொங்குது, அவ்வளோதான். மரத்த மரமா பார்க்குறோம். ஆனா அது விதையிலிருந்து உருவான காலங்கள நாம மறந்துடுறோம். அத நம்ம கவனிக்கிறதே இல்ல. ஒரு மரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாகியிருக்கும். 10, 15 வருடங்களாக. அதாவது என்னன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது மத்தவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். இல்ல மத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த உழைக்கிற கான்செப்ட் அப்படின்னு வந்து பேசும்போது, ஓகே அதில அர்ப்பணிப்பு, தியாகம், டைம் மேனேஜ்மென்ட்டு, உடம்பு ஹெல்த்தி, தேவையான உறக்கம் எல்லாமே வந்துரும். உள்ள எல்லாமே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ்மென்ட்டு, புத்துணர்ச்சி அதெல்லாம் தேவையே படாது. ஏன்னா, அவங்களுக்கு எப்படி சொல்றது? ஏங்க டெண்டுல்கருக்கு ஓகே கிரிக்கெட்டே மூச்சு இல்லையா? அவருக்கு அது புடிச்சு போனா, ஓகே அவர் ஏன் வந்து அதாவது ரிஃப்ரெஷ்மென்ட்டு, ஓய்வுலாம் அவருக்கு தேவ. ஸோ, நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ, அத நீங்க ஹாபியா மாத்திக்கோங்க. சொல்ல வர்றது புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டங்க. ஆனா, ஏன்னா அது டெண்டுல்கர்ன்னு சொன்னா, அது வந்து விளையாட்டு சம்மந்தமானது. சரியா? ஓகே. ஆனா, இந்த படிப்பு விஷயங்கள், இந்த லேர்னிங் ப்ராசஸ்லாம் வந்து அதற்கு ஒரு தனியான அர்ப்பணிப்பு உணர்வு தேவை. ஒரு 2, 3, 4 வருடங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆ நீட்ல டாப் மார்க் எடுக்கிறது, ஓகே. அப்புறம் ஐஐடி, ஜேஇஇ, ஓகே. உடனே அது ஒண்ணு மட்டும் தான் நெனச்சுக்காதீங்க. நான் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எந்த துறையில இயங்குறீங்களோ, அதுல முழு மூச்ச உங்கள அர்ப்பணிச்சிருங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா. ரொம்ப முக்கியம். அவங்கலாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் உறக்கம். 1 மணி நேரம் வந்து கண்டிப்பா வந்து உடற்பயிற்சி. புரியுதா? சரி. ஓகே. ஏதோ மனசுக்கு பேசணும்னு தோணுச்சு. ஓகே. உங்க கூட பேசிட்டேன். அது ஒரு மாரியான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு தேவைங்க. அவ்வளதான். சரி. அப்புறம் வேற என்ன? ஓகே. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. இந்த விஷயத்த உள்வாங்கிக்கோங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? அவங்களுக்கு வந்து அதிலேயே இயங்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க. அந்த குவாலிட்டீஸ்லாம் நீங்களும் வளர்த்துக்கலாம். ஆனா சொல்லிட்டேன். பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன நான் பார்க்குறேன். ஓகே. அ இந்த காலத்தில +2 படிக்கிற குழந்தைகள்லாம், ஓகே நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, அதுக்கப்புறம் ஐஐடி, ஜேஇஇ, ஓகே எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட, ஓகே டைம் மேனேஜ்மென்ட்டோட குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. சி அதாவது விரும்பி அதாவது அந்த துறையில இயங்கும்போது ஒரு வேள சக்சஸ் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனா, ஓகே எப்படி அந்த கான்செப்ட் எப்படின்னா, 100 மார்க்குக்கு ட்ரை பண்ணோம்னா, ஓகே 90 மார்க் கிடைக்கும். அவ்வளதான். சரியா? ஓகே. ஸோ, இந்த மாரி ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? புத்தகங்கள்ல இருந்து.
தயவுசெய்து நீங்க தான் உங்கள மாத்திக்கணும். அதிலேயே இயங்கணும். ஒரு துறைய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த துறையில முழு மூச்சா இயங்கணும். சரியா? ஓகே மக்களே. அவ்வளதான். ஓகே. டேக் கேர். பாய். தேங்க் யூ. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஓகே. நல்லா கஷ்டப்படுங்க. இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா, பின்னாடி நல்லா இருப்பீங்க. ஓகே. பாய்ப்பா.